ஹாய்ங்க. இந்த பிலிம்பி ஃப்ரூட்டை வச்சு என்ன பண்ணலாம்? ஒன்றும் ஊறுகாய் போடலாம், இல்லைனா இதை பச்சையாக நெல்லிக்காய் மாதிரி சாப்பிட்லாம். ஊறுகாய் ஆல்ரெடி போட்டு ஒரு பாட்டிலில் வச்சுருக்காங்க. சரி பச்சையாக சாப்பிட்லான்னு பார்த்தா பல்லு கூசி தொலையுதுங்க. இதை சாப்பிடவே முடியல, அவ்வளோ ஒரு புளிப்பு. சரி ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிலிம்பி ஃப்ரூட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி போட்டு கலந்துட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் நானும் ஹஸ்பண்டும் குடித்தோம். நல்லா தான் இருந்தது. இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். விட்டமின் சி நிறைய இருக்கான். பேட் கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லதான். உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை, அப்புறம் கோதுமை ரவை உப்புமா தான் பண்ணேன். காலையில் இட்லி மாவு அரைச்சி வைக்க மறந்துட்டேங்க. ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. என்னடா பண்ணுறது, டைம் ஆச்சே, சோறு வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அவசரத்தில் கை கொடுத்தது இந்த ரவை தாங்க. அதை வச்சு உப்புமா பண்ணிவிட்டு, வெறும் உப்புமாலாம் வச்சா எங்கள் வீட்டில் யாருக்கும் இறங்காது. என் ஹஸ்பண்டும் ஆதவும் தான் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. நானும் முகிலும் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு.